தமிழகத்தில் ஓயர் மக்கள் சுமார் 40 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு என்று ஓயர் நலவாரியம் இல்லை. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஜாதி சான்றிதழ் கொடுக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் ஜாதி சான்றிதழ், திருச்சி ஒரு சான்றிதழ், சென்னையில் ஒரு சான்றிதழ். இது மாதிரி ஜாதி சான்றிதழ் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொன்றாக கொடுத்து ஓயர் மக்களுக்குள்ளே பிளவு ஏற்படுத்துகிறார்கள். நாங்கள் ஓயர் மக்கள் அதிகமாக டிஎன்டி சீர்மரபினர் பிரிவில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சீர்மரபினர் என்று ஒரே ஜாதி சான்றிதழ் தமிழகம் முழுவதும் வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்கள் மக்கள் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் அனைத்து பகுதியிலும் வாழ்கிறார்கள். இவர்கள் அடிப்படை வசதிகளை இவர்கள் முன்னேற்றத்திற்காக போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் எங்கள் மக்கள் மிகவும் பின்தங்கி இருப்பதனால் இவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இருப்பதால் கல்வி வேலை வாய்ப்பில் 2% உள்ஒதுக்கீடு வழங்குமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்பவர்களுக்கு 40 லட்சம் பேரும் ஆதரவு அளிப்போம் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துள்ளது. நீங்களும் பல ஆண்டுகளா அரசு கோரிக்கை வச்சு வரீங்க, ஒவ்வொரு தேர்தலையும் கோரிக்கை வைக்கிறீங்க. எந்த கட்சியுமே உங்களை அழைச்சு பேசியிருக்காங்களா? உங்களுடைய தேர்தல் ஏதாவது புறக்கணிக்க போறீங்களா? 2006ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கார். பண்டி, பொட்டா, போயர், ஒட்டர் அனைத்து ஜாதியும் ஒரே ஜாதியா ஆற்றுவோம் என்று சொன்னார். அது ஒரு கால சூழ்நிலையால் அவரால் இதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் அதிகாரம் தமிழக முதல்வர் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு நாங்கள் பல முறை லெட்டர் கொடுத்திருக்கோம், மினிஸ்டர் பார்த்து கொடுத்திருக்கோம். அவரிடம் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அதனால இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அவரை சந்திக்கும் வாய்ப்பையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு யாருக்கு உங்களுடைய ஆதரவு? அதாவது கடந்த காலங்களில் இந்த மக்கள் கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக அதிமுகவை ஆதரித்தார்கள். கடந்த ஒரு 7 வருடமாக அதிமுக விட்டு திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுபவர்களே தெய்வம். அது அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, பிஜேபியா என்றது எங்களுக்கு எல்லாம் கிடையாது. எங்களுக்கு 75 ஆண்டுகளாக எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. எங்க கோரிக்கையை நிறைவேற்றுபவர்களுக்கு நாங்கள் ஆதரவு. டி.கே. மூர்த்தி, தலைவர், தமிழ்நாடு போயிருக்காரு.